ஹே காய்ஸ், எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் சாப்பிட்டீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் மட்டும் தான் இருக்க போகிறேன். ஹேமா இருக்க போகிறது கிடையாது. என்ன ரீசன்னா முன்னாடி வீடியோலேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹேமாவும் பாப்பாவும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணதுனால இப்போ அங்கே இருக்கிறாங்க. நான் காலையில் போய் விட்டுட்டு வந்ததோட சரி. ஆஹ் மதியம் ஒரு டைம் கால் பண்ணி பேசினேன், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி தெரியல. பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி தெரியல. சாப்பிட்டாங்களான்னு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. தனிமையா இருக்கிற மாதிரி இருக்கு. நானும் கூட ஒர்க்குக்கு போயிட்டு வந்தேன். ஏன்னா வந்த உடனே சாப்பிட்டு நாங்கள் கேம் விளையாட ஆரம்பிச்சிடுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லூடோ விளையாட ஆரம்பிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 9:30 10 மணி வரைக்குமே விளையாடுவோம். நல்லா கலந்து சிரிச்சுட்டு சூப்பராக இருக்கும். ஜாலியாக இருக்கும். இப்போ அவங்க ரெண்டு பேருமே இங்கே இல்லையா, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, தனிமையா இருக்கு. ஸோ அந்த தனிமையை இப்போதைக்கு போக்கணுங்கிறதுனால ஹேமாவோட வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கேன். அவளும் பாப்பாவும் இருக்கிற வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க பேசுறது கேட்டுகிட்டே இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் இப்போ ஓகே. இன்னும் அவகிட்ட கால் பண்ணி பேசல. கொஞ்சம் கால் பண்ணி பேசினா இன்னும் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நான் இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னா, இவ்வளோ நாள் கல்யாணம் இவ்வளோ நாளில் நான் அவளை விட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக தனியாக இருந்தது கிடையவே கிடையாது. நான் விட்டுட்டு வந்தால் கூட உடனே ஈவினிங் போய் பார்த்துருவேன், பார்த்துட்டு வந்துடுவேன். ஆனால் இந்த டைம் அப்படி இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவகிட்ட கால் பண்ணி பேசணும். கால் பண்ணி பேசிட்டு என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு நான் உங்ககிட்ட வரேன். ஸோ கைஸ், இப்போ தான் ஹேமா கிட்ட பேசினேன். மனசு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. பாப்பா கிட்டேயும் பேசினேன். பாப்பா, அப்பா நீங்கள் எப்போ வருவீங்க, எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்டு ஒரு ராவடி பண்ணிட்டா. நான் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பாப்பாவும் சாப்பிட்டாலாமா, ஹேமாவும் சாப்பிட்டாலாமா, தூங்க போகிறாங்களாமா. அது நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம்லாம் சொன்னான். மாமா, வீடு நான் பார்க்கும்போது க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா. ஏன்னா அவளுக்கு நல்லா நீட்டாக இருந்தால் தான் பிடிக்கும். வீடு கொஞ்சம் அலங்கோலமாக இருந்துச்சுன்னா டென்ஷன் ஆகிடுவா. ஐயோ, அவ்வளோதான் பாரு. நான் இப்போதான் எல்லாமே கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு, எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சேன். ஸோ நானும் இப்போ தான் சாப்பிட்டேன், தூங்க போகிறேன். இன்னொரு விஷயம் சொன்னாங்க, மாமா காலையில் உன்னை பார்க்கும்போது அந்த தாடியோட இருந்த மூஞ்சிலே முழிக்க மாட்டா அப்படின்ட்டா. பாருங்க, தாடியே உனக்கு இருக்கு. ஸோ அவ சொல்றது தப்பு இல்லைங்க. ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம எப்படியோ நம்ம மாமனார் வீட்டுக்கு போகிறோம், போகும்போது நல்லா நீட்டாக போகணும். ஸோ எல்லா ஒய்ஃபும் அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. அவர்களோட எதிர்பார்ப்பு தப்பு இல்லை. ஸோ காலையில் எந்திரிச்சோன்னே டீ குடிச்சிட்டு போய் ஃபஸ்ட்டு வேலையாக ஷேவ் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஊருக்கு கிளம்பணும். ஸோ அங்கே போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே தூங்குங்க. எல்லாத்துக்கும் குட் நைட். ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஸோ ஹேமா சொன்ன மாதிரியே நான் சலூன் வந்துட்டேன். நான் போய் எல்லாமே க்ளீனாக எல்லாம் நீட் ஆகிட்டு நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ கைஸ், ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா போய் ட்ரிம் பண்ணிட்டு வந்துட்டேன். ரெடி ஆகிட்ட ஊருக்கும் கிளம்பிட்டேன். இப்போ தான் கால் பண்ணி பேசினேன். ஹேமாவும் பாப்பாவும் சாப்பிட்டாங்களாம்மா. இப்போ கிளம்பும்போது அம்மாவுக்கு ஹெல்த்தியாக கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாக வாங்கிட்டு போகணும். ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டாங்க, வீட்டில் இருக்காங்களாம்மா. போய் பார்க்கணும், ஃபஸ்ட்டு போய் அவங்கள போய் பார்க்கணும். ஸோ அவங்க போய் பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன்.